வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ பற்றி யூடியூப்பில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்ன புதுசாக பேச போகிறேன்னு பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்லணுன்னு தான் இந்த முயற்சி. நீங்கள் டெவலப்பராக இருந்தால் தான் ஏபிஐ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க பார்ப்போம் ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏபிஐ அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கூகுளில் வாட் இஸ் ஏபிஐ அப்படின்னு போட்டு பார்த்துடலாம். இப்போ கூகுளில் வாட் இஸ் ஏபிஐன்னு கொடுக்குறேன். அதுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கேட்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தாங்க இது. இந்த ஏபிஐ நீங்கள் இப்படி கற்பனை பண்ணிக்கலாம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். கடைக்காரர்கிட்ட நம்ம பொருட்களை எடுக்க சொல்லுவோம். அவர் வந்து பொருட்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாரு. நம்ம டைரெக்டாக பொருட்களை எடுக்க மாட்டோம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஏபிஐ அப்படின்றது வந்து கடைக்காரர் மாதிரி. இப்போது நீங்கள் இங்கே ஒரு இடத்துல நிற்கிறீங்க. ஸோ ஏபிஐ கிட்டே நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னீங்க. அந்த ஏபிஐ என்ன பண்ணுன்னா டைரெக்டாக போயிட்டு சர்வர் ரீச் ஆகி அங்கே இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டும். அவ்வளோதாங்க இதோட வேலை. ஸோ பொருள் எடுக்க சொல்லுவீங்க, அது சத்தமில்லாமல் போய் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். இதுதான் ஏபிஐயோட வேலை. இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கும், அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ரெண்டுமே ஒரே டேட்டா சென்டர் தான் யூஸ் பண்ணும். அதாவது ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக. ஸோ இந்த டேட்டா பேஸுக்கும் அந்த அப்ளிகேஷனுக்கும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஏபிஐ தான். ஸோ அவங்க ரெண்டு பேருமே இன்ட்ராக்ட் பண்ண போகுது. அதாவது 2 கஸ்டமர் இருக்காங்க. அந்த 2 கஸ்டமரை கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு பொருள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட அந்த ஏபிஐ கொடுத்துரும். ஸோ இப்படி தாங்க எல்லாமே ஒர்க் ஆகுது. இது மெயினாக எங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கூகுள் மேப்ஸ் வந்து கூகுள் மேப்போட அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணுறது வேறு. இதுவே வந்து நீங்கள் ஸ்விக்கி, ஓலா, ஊபர் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமாக இந்த ஏபிஐ தான் கூகுள் மேப் கொடுக்குறான். ஸோ கூகுள் மேப்போட ஓனர் கூகுள் தான், ஆனால் அது யூஸ் பண்ணுற கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஓலா, ஊபர் மாதிரியான கிளைண்ட்ஸு. இந்த ஏபிஐயில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. முக்கியமாக இதில் வந்து ஆர்கிடெக்சரல் அண்ட் ப்ரோட்டோகால் பேஸ்டு டைப்ஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு, சோப்பு, ஆர்பிசி அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஸோ இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர், அதுதாங்க அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ மீதி 2 கூட உங்களுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. அதை பற்றி நிறைய டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை விரிவாக ஒரு வீடியோவே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கூகுள் மேப்ஸில் வந்து எங்கேருந்து வேணால் லொக்கேஷன் யார் வேணால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாமா, இதுக்கு ஒரு செக்யூரிட்டியே இல்லையா? கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் பரவாயில்ல, மற்ற டேட்டாஸ்லாம் ஏபிஐ வச்சுருந்தா இப்போ எந்த ஆப்லேருந்து வேணால் எந்த டேட்டா வேணால் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் வந்து செக்யூரிட்டி பேஸ் பண்ணி ஏபிஐ வந்து பிரிப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி பேஸ் பண்ணினா ஒரு ஏபிஐ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அந்த ஏபிஐ ஓனர் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி டோக்கன் ஆத்தென்டிகேஷன் வச்சு அதை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமாக நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு 4ஆக பிரிப்பாங்கன்னு சொன்னல, அது என்னென்னா பப்ளிக், பார்ட்னர், இன்டர்னல், அப்புறம் வந்து காம்போசிட். ஸோ பப்ளிக் தான் எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் ஓப்பனாக இருக்கிறது. இது டெமோ டேட்டாக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்ட்னர் ஏபிஐ, இதுதான் வந்து கூகுள். ஸோ ஸ்விக்கியோ வந்து பார்ட்னர் வந்து கூகுள். ஸோ காசு பே பண்ணாங்கன்னா ஆத்தென்டிகேஷனை அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதை அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இன்டர்னல், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா வந்து அவங்களுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது இன்டர்னல் ஏபிஐ வச்சுப்பாங்க. இதுக்கு பெருசாக அந்த கம்பெனிக்குள்ளே எந்த செக்யூரிட்டியும் இருக்காது, டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. காம்போசிட் ஏபிஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ஏபிஐ சிஸ்டம்ங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த டேட்டா வந்து ஒரு ப்ராசஸ் ஆகி இன்னொரு ஏபிஐ கால் போய் 2 ஏபிஐயோட ரிசல்ட்டு மொத்தமாக கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ டைரெக்டாக அதோட எக்ஸாம்பிளுக்கு போய் பார்த்துடலாம். கூகுள் மேப்ஸோட செக்யூரிட்டி சிஸ்டம் அதிகமானதுனால கிரெடிட் கார்டு கொடுத்தா தான் உங்களால் அதோட ஏபிஐயை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டான். ஸோ அதனால் அதை ஆக்சஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பதிலாக அதோட ஈக்குவலண்ட் மேப் மை இந்தியா அப்படின்ற ஒரு மேப்பை வந்து நம்ம ஏபிஐ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து mapmyindia.com அப்படின்ற சைட்டுக்கு வந்திருக்கேன். இது வந்து ஃப்ரீ தான், அது ஒரு லெவல் வரையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ மேலே இருக்க ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் சைன்அப் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஓடிபி வந்துடும். அது வழியாக நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த கன்சோலில் விட்டுரும். இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா செக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி க்ரெடென்ஷியல்ஸ்ன்ற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 முக்கியமான விஷயம் என்னென்னா, கீ இருக்கும், கிளைண்ட் ஐடி இருக்கும், கிளைண்ட் சீக்ரெட் இருக்கும். இதுதான் வந்து உங்களோட டோக்கனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட டாக்குமெண்டேஷன் போய் பாருங்கள். மோஸ்ட்டாக எல்லா கம்பெனியும் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க சூப்பராக. ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபிஐயோட டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுன்றதுக்கு போஸ்ட் மெத்தட் சென்ட் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன யூஆர்எல்ல சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கு நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தண்டர் கிளைண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் தண்டர் கிளைண்ட் டைப் பண்ணால் இது இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா விஎஸ் கோட் பற்றி நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து நியூ ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன மெத்தட் நீங்கள் சென்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கெட் மெத்தடே இருக்கட்டும். இப்போது நமக்கு ஆத்தென்டிகேஷன் தான் தேவை. ஸோ ஆத்துன்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து OAuth2 அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இங்கே காட்டும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிராண்ட் டைப் இருக்குது பாருங்கள், இதுக்கு ஆத்தரைசேஷன் கோட்னு இருக்குது. இது அப்படியே நீங்கள் கிளைண்ட் கிரெடென்ஷியல்ஸாக மாற்றிக்கோங்க. கிளைண்ட் கிரெடென்ஷியல்ஸாக மாற்றினோடனே இந்த டோக்கன் யூஆர்எல் வந்து டாக்குமெண்டேஷனில் போய் பாருங்கள். இந்த இடத்துல சர்வர் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல /API வரையும் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஏபிஐக்கு அப்புறம் /security/OAuth/token நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு யூஆர்எல் மொத்தமாக கிடைக்கும். இப்போ இந்த கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட்டை நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் கன்சோலில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள், கிளைண்ட் ஐடி இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த கிளைண்ட் ஐடியில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து இந்த இடத்துல கிளைண்ட் சீக்ரெட் இருக்குது பாருங்கள், இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் சீக்ரெட் யூஸ் பண்ணுங்கள், என்னோடதே போட்டுறாதீங்க. அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற எதுவும் மாற்ற தேவையில்லை. அப்படியே ஜென்ரேட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆயிரும். இந்த டோக்கனை வந்து நம்ம அடுத்த ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணி அனுப்ப போகிறோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஆர்எல்க்கு அனுப்புனா நமக்கு டேட்டா கிடைக்குமோ அதை சேவ் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனில் கிடைக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா atlas.mapmyindia.com இருக்குது, /API/places/search, அதுக்கப்புறம் ஜேசானுக்கு அப்புறம் இந்த இடத்துல பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், query equal toன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் சென்னை கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் லொக்கேஷன் என்ன வேணுமோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து இது யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை தான் வந்து இந்த queryயில் போட்டு சென்ட் பண்ணுவாங்க. நான் இங்கே மேனுவலாகவே சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து கெட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் ஹெட்டர்ஸை நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே தான் வந்து நம்ம டோக்கனை கொடுக்க போகிறோம். இப்போது இந்த ஹெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரைசேஷன் கொடுத்துக்கலாம். ஆத்தரைசேஷனில் வந்து நமக்கு என்ன டோக்கன் இங்கே கிடைச்சதோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்கணும், கண்டென்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். இதில் வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் /x www form URL encoded இது அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த அந்த யூஆர்எலை வந்து சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக ஒரு ஜேசன் ஃபார்மேட் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டேட்டா எல்லாம் உங்களுக்கு ஃபெச் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா சிட்டி, பிளேஸ் வந்து தமிழ்நாடு, இந்த பிளேஸ் நேம் வந்து சென்னை, ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்து மெட்ராஸ், சென்னை மெட்ரோபாலிட்டன், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேட்டாவை வந்து கெட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த டேட்டா நீங்கள் என்ட்ரி போடல, அவங்க கொடுக்குற டேட்டா, இதை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம் டைரெக்டாக. விஷுவல் ஸ்டுடியோ எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஏபிஐ வச்சு எப்படி டேட்டாவை கெட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி ப்ரோக்ராமிங்கில் எப்படி டேட்டா கெட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு தனி வீடியோவை போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.